அது அப்படியே நடக்கும். போலாமா? இல்லக்கா, நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஏய், அப்படிலாம் சொல்லாத. இது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இங்க வருவாங்க. நாம இவ்ளோ தூரம் வந்துட்டு போகாம இருந்தா நல்லா இருக்குமா? வா, போயிட்டு வந்துடலாம். நான் வரல. வேணும்னா நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க இவ எப்படி சொல்றா? நீங்களாவது சொல்லுங்க. என்னாச்சு வெண்ணிலா உங்களுக்கு? இவன் என்னடானா வெளியில கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான், நீ என்னடானா கோயிலுக்கு வர மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனாலதான். அவ்வளவுதானே. வரும், வெண்ணிலாவை கோயில் வரைக்கும் தூக்கிட்டு வாடா. மாமா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே வரேன். ஏ பெண்ணே, ஒன்னதான். நானா? நீதான், வா. இந்தம்மா, உன் மனசுல இப்ப பெரிய கவலை ஒண்ணு இருக்கு. எதுக்காக கலங்குற? சீக்கிரமே சரியாயிடும். அதோ அந்த மலைக்கு அடியில சங்கு பூ இருக்கு. அத பறிச்சுக்கிட்டு வந்து இந்த சாமி பாதத்துல வச்சு வேண்டிக்கோ. நீ நினைச்சது நடக்கும். அக்கா, வாக்கா, அந்த பூவை போய் பறிச்சுட்டு வந்துடலாம். ஏய், அந்த ஆளே ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்காரு. அவர் சொல்றாரு, நீயும் நம்புற. பேசாம வா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க, அவங்க போய் பறிச்சுட்டு வரட்டும். டேய் வரும், கூட்டிட்டு போடா. போங்க. அப்பாடா, இப்பவாத நம்ம தனியா இருக்க நேரம் கிடைச்சது. வாங்க, நாம அந்த தீபம் ஏத்துற கோபுரத்துக்கு போலாம். அங்க இருந்து பார்க்க வியூ சூப்பரா இருக்கும். வாங்க. வாங்க. எங்க இங்க பாருங்க, சுத்தி மலை, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. இங்க வாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க. பூ எங்க இருக்கு? ஏங்க, அந்த பூ அங்க இருக்கு பாருங்க. அங்க போய் எப்படி எடுக்கிறது? நான் எடுத்துட்டு வரேங்க. சரி போ. நீ என்னதான் பூவை பறிச்சு வச்சு வேண்டிக்கிட்டாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நீ இரு, நான் கிளம்புறேன். என்னங்க? போதுமா? எங்க எங்க அந்த வியூவை பாருங்க, அங்கே. சூப்பரா சரி, இருக்கு. வாங்க. ஏங்க, நில்லுங்க. எங்க அந்த இடத்தை விட இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஏய், என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அவளை புடிங்க. வேணாண்டா, சொன்னா கேளுங்க. வன்மதி, வருணோட குரல் கேட்கல? எனக்கு எதுவும் கேட்கலையே. நீங்க தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க.
அங்க பாருங்களேன். டேய் பின்னாடி போங்கடா. சொன்னா கேளுங்க வேணாம். இது வருண் குரல் தான். இ- 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 வருண் சேலத்துல இருந்து ஏற்காடுக்கு 1 மணி நேரம். நான் வந்துட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மருமகளை கடத்த பிளான் பண்ணிருப்ப. வெண்ணிலாவை தூக்கி வச்சுக்கிட்டு மிரட்டினா உன் அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலான்னு தப்பு கணக்கு போட்டியா? அது ஏன் கிட்ட நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். இந்த முறை உன் மருமகளை நீ காப்பாத்திருக்கலாம். ஆனா உன் பசங்களை நான் தூக்கி எங்க அப்பாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரேன். நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். என்ன சவாலா? இங்க பாரு, என் பசங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு காத்துட்டு இருக்கேன். என்ன மீறி உன்னால அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. பண்ணவும் விட மாட்டேன். இனி உன் நிழல் கூட என் குடும்பத்து மேல விழக்கூடாது. மீறி ஏதாவது பண்ணலான்னு நினைச்ச, நீ தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம். ஆமா, என் பசங்க ஏற்காடு வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்?